தமிழகத்துல வழக்கம் போலவே மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை விமர்சித்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற வகையில ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வாடகைக்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் அல்லது ஒரு சொத்தை வர்த்தக விஷயங்களுக்காக வாடகைக்கு கொடுத்தா அதுல ஜிஎஸ்டி இருக்குது, திடீர்னு இந்த மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு புதுசா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரளியை கிளப்பி விட்டு ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய புரளி இது மத்திய அரசுக்கு வேணும்னே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஜிஎஸ்டின்னு சொல்றதே மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு கிடையாது. அனைத்து மாநிலங்களும் இணைந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன முடிவு செய்யறாங்களோ அதுதான். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஒருவர் ஒரு கடையில வாடகை கொடுக்கிறாருன்னு சொன்னாக்க அவர் எந்த விதமான ஜிஎஸ்டியும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு முன்னால ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு காங்கிரஸ் அரசு இருந்தபோது. அப்ப என்ன, அந்த சேவை வரியில முக்கியமா என்ன இருந்துச்சுன்னா, சர்வீஸ் டாக்ஸ்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு சொந்தமா ஒரு பில்டிங் இருந்து அதை வர்த்தக ஒரு கடை வைக்கிறதுக்கோ இல்ல அலுவலகத்துக்கோ வாடகைக்கு விட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருடைய வருமானம் இருக்குமானால், அதுக்கு மேல அந்த வாடகை வரும் என்று சொன்னால் அதுல 15% சேவை வரியில இருந்து 15% அந்த சேவை வரியை வசூல் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய அரசாங்கத்தில் அப்படியே ஒரு 100% அதிகமாகி 20 லட்சம் ரூபாய்க்கு த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்ச வரம்பு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம், ஏதோ ஒரு வகையில வருமானம் அல்லது வாடகை மூலமாக வரக்கூடிய வருவாய், இதெல்லாம் 20 லட்சம் ரூபாவை தாண்டினவங்க இந்த ஜிஎஸ்டி 18 விழுக்காடு போடணும். இது கோர்ட்ல ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் இப்பொழுது இதற்கு எந்த தடையும் இல்லை, அதனால இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால இப்போ இது ஏதோ புதுசா வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லை. குறிப்பா இப்ப நான் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் வருது, வருவாய் வருதுன்னு சொன்னாக்க அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேலையும் எனக்கு வாடகை மூலமா வருவாய் வந்தா ஒரு கடைக்கு விட்டோம்னா, இது வீடுகளுக்கு ரெண்டல் ரெசிடென்சியல் பர்பஸுக்காக வீடுகளுக்காக வாடகை கொடுக்கறதுல பொருந்தாது, கடைகளுக்கு மட்டும். அப்படி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வருவாய் பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள அந்த வாடகை வருவாய்க்கு நான் 18% ஜிஎஸ்டி என்னுடைய, நான் யாருக்காவது வாடகைக்கு விட்டா நான் கலெக்ட் பண்ணும், வசூல் செய்ய வேண்டும். இங்க என்ன பிரச்சனை, எல்லாரும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு ஆள் 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தா 18% 1,800 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னா, நம்பர் 1 20 லட்சம் ரூபாய்க்கு மேல யாருக்கு வருவாய் இருக்கிறதோ அது அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். 2, இந்த நபர் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் ஜிஎஸ்டி வரி பதிவு செய்யப்பட்டவராக இருக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்டவர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஒருவேளை பதிவு செய்யப்பட்டவராக இருந்தால் அந்த 18% 1,800 ரூபாய், 10,000 ரூபாய் வாடகைன்னு இருந்தா 1,800 ரூபாய் கொடுத்துட்டு அவர்களுடைய அன்றாட வியாபாரத்திலிருந்து ஜிஎஸ்டி அவுட்புட் டாக்ஸ் எடுப்பாங்க, இன்புட் டாக்ஸ் எடுப்பாங்க. அதுல அவங்க அதை சமன் செய்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். இந்த மாதம் நான் 4,000 ரூபாய் கட்டணும் பொருள் வித்ததில்லை அப்படின்னு சொன்னா இந்த 1,800 ரூபாய் அதுல கழிச்சுக்கலாம். சரி, அப்படி இல்லைங்க, அவர் ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்னு சொன்னா நான் வசூல் செய்த அந்த பணம்
இதுல காண்பித்து என்னுடைய வரவு செலவிலிருந்து, அதாவது அந்த கடையினுடைய சொந்தக்காரர் அவரு ரிவர்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அந்த ஆர்சிஎம் என்ற அடிப்படையில் அவர் கழித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, அதிகமா வருவாய் யாரிடம் இருக்கிறதோ, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த சர்வீஸ் டாக்ஸ் அப்ளை ஆகும். இது சட்டம். ஏற்கனவே அதான் இருந்துச்சு, இப்பயும் அதான் இருக்குது. முன்னால் இருந்ததை விட ஒரு 100 மடங்கு அப்படியே அதிகமா இப்போ அந்த உச்சவரம்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திடீர்னு இங்க இருந்து வந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க. இதுல பல்வேறு விஷயங்கள். ஒண்ணு, இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில ஜிஎஸ்டியில பதிவு செய்யாத நபர்கள், சாதாரணமா ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்ல ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கலாம், டீ கடை வச்சிருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. ஆனா இப்ப என்ன கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு வந்து மோடி அரசாங்கம் டாக்ஸ் போட்டுச்சுன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில இதை இங்கு திராவிட மாடல், இதைத்தான் நாம் திராவிட மாடல் என்று சொல்கிறோம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றது வருவாயை பெருக்குவதற்காக அல்ல, ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகள்ல ஒரு நேர்மையை கொண்டு வருவதற்காக. எந்த ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இதுல பாதிக்கப்பட மாட்டார்கள். 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்தா கூட அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏனென்றால் ஒருவேளை அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்தின் மூலமாக வருவாய் பெறுகிறவர்கள் அந்த 18% வாங்கினாலும் கூட அந்த மாதமே வெறும் பேப்பர்ல கழிச்சுருவாங்க. நான் இவ்வளவு கட்டணும், இவ்வளவு நான் இது கட்டிருக்கிறேன் அப்படின்னு கழிச்சுருவாங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவங்க எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி கட்டாதவங்க இதுல வரவே மாட்டாங்க. அதே போல அந்த 1% இருக்கிறவங்க அவங்களும் இதுல வரமாட்டாங்க. காம்பவுண்டிங்ல இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க. ஆக எந்த ஒரு வணிகருக்கும் இதுல பாதிப்பு இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறது. வேண்டுமென்றே ஒரு பதட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தை நாமே நாசம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. மழை, வெள்ளத்தை, புயலை உங்களால், அந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்ய முடியவில்லை, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடல் தமிழக அரசு இது போன்ற செய்திகளை, ஏன்னா அந்த ஜிஎஸ்டில மாநில அரசும் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ மாநில அரசு இந்நேரம் இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? மாநில அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இது மாநில அரசுடைய கடமை இல்லையா? ஜிஎஸ்டில இது போல நடக்குதுங்க, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வேண்டியது எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய யார் வசூல் செய்யறது? மாநில அரசு. அப்போ அந்த மாநில அரசு இந்நேரம் இது தவறானது, பொய், வதந்தி, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு மாநில அரசு ஏன் சொல்லவில்லை? இதைத்தான் நாம் கேட்கிறோம். அப்படின்னா வேண்டுமென்றே பழிய மத்திய அரசின் மீது போடணும், ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்கிற மலிவான அரசியல். அதே போல பல இடங்கள்ல ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறதெல்லாம் மாநில அரசாங்கம் தான் அனுப்புறாங்க. நான் நேரடியாவே குற்றம் சாட்டுறேன். அதே மாதிரி இந்த பில்ஸ் செக் பண்றதுல இருந்து எல்லாமே மாநில அரசு அலுவலர்கள், வணிக வரித்துறை அலுவலர்கள் செய்யக்கூடிய காரியம்தான். சில கைட்லைன்ஸ் இந்த தவறு செஞ்சா, இந்த தவறு செய்ததாக மாட்டிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சட்டம் அப்படின்றது சட்டம். ஆனா வலுக்கட்டாயமா போய் இந்த நீங்க பில்லு கொடுக்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சு இப்படி வர்த்தகர்களை துன்புறுத்துவது என்பது மாநில அரசு வர்த்தக அந்த ஜிஎஸ்டியினுடைய அந்த பிரிவு தான். இதையெல்லாம் செய்வீங்கல்ல. அப்போ இந்த விவகாரத்துல கமர்ஷியல் ரெண்ட்ல ஜிஎஸ்டி அப்படின்றது தவறாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத ஏன் சொன்னது?
வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில் இதை கிளப்பி விடுறாங்க. மாநில அரசுக்கு 18% 9% மாநில அரசுக்கு தான் போக போகுது. இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏன் மாநில அரசு சொல்லலன்றதுதான் கேள்வி. உடனடியாக மாநில அரசு வணிக வரித்துறை அமைச்சர் உடனடியாக இது குறித்த விளக்கத்தை வெளியிட வேண்டும். வர்த்தகர்களும் இது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். பட்டய கணக்காளரிடம், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் கிட்ட கேளுங்க. இதுல எந்த விதமான பிரச்சனையும் தாக்கமும் ஏற்படாது. ஜிஎஸ்டியினுடைய ஆபரேஷன்ல இருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 18% கொடுக்கிற அந்த கட்டிட உரிமையாளர்கள் அந்த கட்டிடத்தில் ஆகக்கூடிய செலவுகள், சிமெண்ட் வாங்கிறது, கல் வாங்கிறது, பெயிண்ட் வாங்கிறது, கம்பி வாங்கிறது, இந்த மாதிரில வரக்கூடிய ஜிஎஸ்டி அந்த வரியை கூட இதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்து அவர்கள் அதை சமன் செய்து கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை, ஒரு மெக்கானிசத்தை வேண்டும் என்றே குழப்பி திசை திருப்ப பார்ப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழகத்தினுடைய அரசு இது குறித்த ஒரு விளக்கத்தை, முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இதுல அரசியல் குளிர்காய நினைத்தார்களே என்றால் நஷ்டம் தமிழக அரசுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தில் அது ஜாதி ரீதியிலா இருக்குது, அதனால நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த திட்டமானது 17/9/2023 அதாவது சென்ற வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது ஜாதி அந்த திட்டத்துல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் அனுப்புறேன். இந்த திட்டத்தினுடைய கைட்லைன்ஸ், இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம் என்றால், எந்த இடத்திலையும் இது ஜாதி அடிப்படையிலானது அப்படின்றது எங்கேயுமே சொல்லப்படவில்லை. எங்க சொல்லப்பட்டிருக்குது? முதலமைச்சர் எதை வைத்து இது ஜாதி அடிப்படையிலானது, எங்கள் குழு இதை பார்த்து இது சொல்லிருக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? இது ஜாதி அடிப்படையிலானது எப்படி சொல்லுங்க? விஸ்வகர்மான்றது தமிழ்நாட்டில் ஒரு பிரிவினருக்கு பேரா இருக்குது. ஆனால் உண்மையிலேயே விஸ்வகர்மா அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, பிரம்மாவினுடைய இன்னொரு பெயர் விஸ்வகர்மா. பிரம்மாவினுடைய ஒரு அவதாரம் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தான் நம்முடைய துவாரகை நகரை உருவாக்கியது, இலங்கை நகரை உருவாக்கியது விஸ்வகர்மா. நம்ம மகாபாரதத்தில் படிச்சிருக்கிறோம், இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அதை உருவாக்கியது விஸ்வகர்மா. விஸ்வகர்மா என்பது படைக்கும் கடவுள். அப்போ படைக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு உளியை வைத்து ஒரு சிலையை செதுக்குபவர் படைப்பாளிகள். சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் படைப்பாளிகள் இல்லை. கார்பெண்டர்ஸ், தச்சு வேலை செய்யறவங்க, தையர் வேலை செய்யறவங்க, மண்பாண்டம் செய்யறவங்க, படகு சிறிய படகுகளை செய்பவர்கள், மீன் வலையை நெய்ப்பவர்கள், இப்படி 18 வகையான பாரம்பரியமாக தொழில் செய்பவர்கள். ஏன் பாரம்பரியமான ஒரு வார்த்தை இங்க வருதுன்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம் இது எங்க ஃபேமிலி பிசினஸ்ங்க, அந்த காலத்துல இருந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல பல கிராமங்களில சுய வேலை வாய்ப்பு என்பது இந்த கைவினைஞர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு இன்று நசுக்கப்படுகிறது. எதனால? உலக தாராளமயமாக்கலுக்கு பின்னால, உதாரணத்துக்கு பொம்மை செய்யறது எடுத்தீங்கன்னா, சீனாவில இருந்து வர பொம்மைங்க விலை குறைவா இருக்குது. அதனால பொம்மை செய்யறவங்களுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம் குறைந்து போயிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு 18 விஷயங்களை நாம சொல்லியிருக்கோம். அப்போ இவர்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும். அவங்க பரம்பரையா ஒரு தொழில் செய்து வந்தது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை அந்த தொழில் மூலம்
வியாபித்துக் கொண்டிருந்தார்கள், செதுக்கிக் கொண்டிருந்தார்கள். ட்ரெடிஷனல் பிசினஸ், கல்ச்சர், கலாச்சாரம் இதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மத்திய அரசினுடைய முழு நிதி உதவியோடு, இதுல மாநில அரசுக்கு நிதி கொடுக்க வேண்டும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒண்ணுமே கிடையாது. முழு நிதி உதவியோடு மாநில அரசின் ஒத்துழைப்போடு இந்த திட்டம் எல்லா மாநிலங்களும் அரங்கேற்றது. இதுதாங்க விஷயம். ஆனால் இதை ஏன் மறுக்கிறார்கள்? அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த கிராமங்கள் இருக்கிற கிராம பஞ்சாயத்து யாருக்கு இது கொடுக்கணும்ன்றத முடிவு செய்யணும்ட்டு ஒரு 3 விஷயங்களை சொல்றாங்க. ஆனா மாநில அரசு என்ன சொல்லுது? நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டத்தை கிராம நிர்வாக அலுவலர் தான் பயனாளிகளை கண்டறிய வேண்டும் சொல்றாரு. ஏன் கிராம நிர்வாக அலுவலர்? அவர் நேரடியாக அரசு கட்டுப்பாட்டில் வர்றாரு, மாநில அரசு கட்டுப்பாட்டில். இதே கிராம தலைவர் மூலமா போனா என்ன ஆகும்? கமிட்டிகள் மூலமா போனா என்ன ஆகும்? மானிட்டரிங் கமிட்டி எல்லாமே இருக்குது. அவங்க மூலமா போனா என்ன ஆகும்னு சொன்னா, ஒவ்வொரு கிராமத்திலயும் வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க, சுயேட்சை மக்கள் அந்த கிராமத்திலேயே தனியா நின்று தனி செல்வாக்கோட வந்தவங்க இருப்பாங்க. தன்னோட கட்சிக்காரங்களுக்கு இது போய் சேராது. நான் யாருக்கு இந்த உதவி சென்று போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது போகாது என்கிற காரணத்தினால இதை ஏற்க மறுக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு. எங்கேயாவது ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஆதாரபூர்வமா திமுகவை சேர்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது வேறு யாராவதோ நிரூபித்து விட்டால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் இதை ஜாதி ரீதியாக எடுத்து செல்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு நலிந்து போய்கொண்டிருக்கின்ற அவர்கள் எதற்காக அவங்களுக்கு மட்டும் செய்யணும் சார் அப்படின்ற கேள்வி. ஏன் அவங்களுக்கு செய்யணும்? இன்னைக்கு உலகம் முழுக்க போட்டி இருக்கிறது, தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொன்ன அந்த பொம்மை விஷயமே எடுத்துங்க. பல்வேறு தொழில் இருக்குது. அதுல உதாரணத்துக்கு நவீன தொழில்நுட்பங்களை உபயோகிக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதை அந்த திட்டம் சொல்லுது. அதே மாதிரி மாடர்னைஸ்டு நவீன கருவிகள் யூஸ் பண்றாங்க. ஒரு காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம், ஸ்க்ரூ டிரைவர் வச்சுதான் எல்லாம் முடுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு ட்ரில்லர் வந்துருச்சு. அதை வச்சுக்கிட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சு போட்டு ஒரு நிமிஷத்துல, அரை மணி நேரம் ஆகிறத ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தொழில்நுட்பத்தினுடைய பரிமாற்றம். அப்போ இதை அவர்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? இன்னும் அந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன்ஸ் இன்னைக்கும் ஸ்க்ரூ டிரைவரோட வராங்க. என்ன சொல்றாங்க? சார் நான் அந்த காலத்துல இருந்து செய்யறேன் சார், ஆனா இது வாங்குறதுக்கு காசு இல்ல, இதுக்கு 25,000 ரூபாய் ஆகும். அந்த 25,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம். அதை நாம புரிந்து கொள்ளலாம். அதை யார் செய்ய முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 25,000 ரூபாய் கருவியை ஒரு நிறுவனம் 25,000 ரூபாய் கருவி வாங்கி வேலைக்கு ஆள் போட்டுறாங்க. ஆனால் தனி மனிதனாக அதை வாங்க முடிவதில்லை. அப்போ வாடகைக்கு விடுறாங்க அது. ஆனா நாம் அப்படி செய்யாத, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த குடும்பம் முன்னேற வேண்டும், தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் பயன்பெற வேண்டும், அதே மாதிரி நவீன கருவிகளை அவர்கள் பெற வேண்டும். அதன் மூலம் உலகத்துடன் நம்ம போட்டி போட வேண்டும். உள்ளூர் சந்தையில நம்ம பொருட்கள் விற்க வேண்டும், தரமாக இருக்க வேண்டும். அதே சமயம் அந்த பல காலமாக ஒரு குடும்பம் அந்த வியாபாரத்தில் இருந்து வருதுன்னு சொன்னா அதனுடைய படைப்பு நேர்த்தியாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய கலாச்சாரத்தை நிறுவுவார்கள். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், கோவில்பட்டி அப்படின்னு சொன்னா கடலை மிட்டாய், முறுக்குன்னு சொன்னா மணப்பாறை, பால்கோவான்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், காஞ்சிபுரம்னா பட்டுப்புடவை, இப்படி வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க கோயம்புத்தூர்ல போனா அங்க ஒரு விஷயம் ஃபேமஸா இருக்கும். இப்படி நாம தொடர்ந்து இன்னைக்கு எங்க ஊர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில்ல கொய்யா பழம் அருமையா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரியான ஒரு விதமான பல்வேறு விஷயங்கள் அங்க இருக்குது. நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். நீங்க வாணியம்பாடி பக்கம் போனீங்கன்னா அங்க
பாய் அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி கொள்ளிடம் பக்கம் போனோம்னா கேன், அதாவது மூங்கில் பர்னிச்சர்ஸ், அது சிறப்பா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அதையெல்லாம் எப்படி, அதெல்லாம் யாராலையும் இன்னைக்கு அவங்களால அந்த மார்க்கெட் பண்ண முடியல. அப்ப அவங்களுக்கு தேவை என்ன? நவீன தொழில்நுட்பம், சந்தைப்படுத்துவது. இதற்காகத்தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. 13,000 கோடி ரூபாய் 5 வருடங்கள்ல 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கி நாம செய்யறோம்னா மாநில அரசு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, பயனாளிகளை அடையாளம் காணும். ஆனால் இவர்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்றால் இங்க நாங்க இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிப்பது என்பது தவறானது. இதுல எங்க இருந்து ஜாதி வருது? உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிக்கும் போது திரு கருணாநிதி கேட்டார், ஏன் டாக்டர் மகன் டாக்டர் ஆகலாம், சினிமா நடிகருடைய சினிமாவில் இருக்கிறவங்க சினிமாவில் நடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? நான் சொல்ல வேணாம், உங்க அப்பாவே கேட்டிருக்கிறாரு, ஆகக்கூடாதா, வக்கீல் மகன் வக்கீல் ஆகலாம். இதுதான் விஷயம். இது இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்லும் பொழுது வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில இந்த திட்டத்தை எதிர்ப்பது என்பது ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகல். மூன்றாவதாக ஒரு விஷயம், நேற்றைய தினம் தென்காசி குற்றாலத்தில் செய்யது மெட்ரிகுலேஷன் பள்ளி என்கிற ஒரு பள்ளியில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை வரவழைத்து அங்கே நிற்க வைத்து, வெயிலிலே நிற்க வைத்து, அங்கிருந்த மாணவர்களிடம் உதய அண்ணாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் என்று கட்டாயப்படுத்தி சொல்ல வைத்திருப்பது என்பது ஒரு குரூரமான செயல். உதயநிதி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழட்டும், நமக்கு அது குறித்து மகிழ்ச்சி தான். அவருடைய பிறந்த நாளுக்கு யார் வேண்டுமானாலும் வாழ்த்து சொல்லுவோம், நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம், அதுல ஒரு பெரிய விஷயம். ஆனால் கட்டாயப்படுத்தி குழந்தைகளை வாழ்த்து சொல்ல வைப்பது என்பது கொடூரமான விஷயம். அது எப்படி ஒரு பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை அழைத்து 2 மணி நேரம் வெயிலே நிற்க வைத்து இது போன்ற ஒரு கொடிய செயலை எப்படி செய்ய வைக்கலாம்? உதயநிதி என்ன உலகம் போற்றும் உத்தம தலைவர்களில் ஒருவரா, இல்ல அப்படியே தமிழுக்காக ஏதாவது தியாகத்தை செய்தவரா, இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமூக சேவகரா என்றால் கிடையாது. உதயநிதி அரசியல் வாரிசு, உருவாக்கப்பட்டு வருகிற ஒரு தலைவர். தலைவர்கள் உருவாக வேண்டும். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை போல உருவாக்கப்படக்கூடாது. அது என்ன திணிப்பு? இந்தி திணிப்புன்னு எதிர்க்கிறாங்கல்ல, இங்க தலைவர் திணிப்பு ஏன் செய்யறீங்க? அரசியல் திணிப்பு. குழந்தைகளை விட்டு உதய அண்ணாவிற்கு பிறந்த நாள், ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட உள்ளே அனுமதிக்க முடியாமல் காவல்துறையிடம் என்னுடைய நண்பர் SS பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் நேற்று உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டு வாசல் இருந்ததை நான் பார்த்தேன். வீடியோ அவ்வளவு வைரலா போயிட்டு. அந்த அதிகாரம் வைத்து நீங்கள் என்ன செய்ய, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி பள்ளிகளில் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தை நேற்று சென்னையில ஒரு இடத்துல வரைஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெருசா பசங்களை குழந்தைங்களை விட்டு. என்ன மாதிரியான பழக்கம் இது? எங்கிருந்து வருகிறது இந்த அதிகார துஷ்பிரயோகம்? அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய நாடே போற்றும் தலைவரா? கிடையாது. தலைவர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். தலைவர்கள் என்பவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நான் இன்னும் இதுல உதயநிதி ஸ்டாலினோ திரு ஸ்டாலின் அவர்களும் வேண்டுமென்றே சொல்லித்தான் இப்படி செய்தார்கள், குழந்தைகள் இருக்க வைத்தார்கள் நான் சொல்லல. ஆனால் அதை செய்திருப்பது திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர். நான் சொல்வது என்ன, இது தவறு. யார் செய்தால் என்ன? ஸ்டாலின் சொன்னார்ல, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் நீங்க 24 மணி நேரம் போயிடுச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்படி குழந்தைகள் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை பிரச்சனை பண்ணும் போது, ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை வந்த பொழுது என்ன சொன்னாரு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், இது என்ன ஏரியா, ஏன் ஏரியாவில் வந்துட்டு இப்படி பேசிட்டு போனா நான் சும்மா இருப்பேனான்னு கேட்டாரா இல்லையா? சும்மா இருக்கிறாரு அவரு. உங்க ஏரியாவில் மாணவ மாணவிகளை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி குரூரமாக
மிக மோசமான தவறான செயலை செய்திருக்கக்கூடியவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? அந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த அலுவலர்கள் மீது ஏன் நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? தென்காசியினுடைய மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது குற்றம் இல்லையா? தவறெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மிகப்பெரிய குற்றம், கிரைம். இதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இனி வருங்காலத்துல தொடர்ந்து இது போன்று நடக்கும். அதனால தான் சொல்கிறோம், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் தலைவர்கள். அதை விடுத்து இப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், தூக்கி வீசி எறிவார்கள் மக்கள் வருகின்ற தேர்தலில். இது தவறான நடைமுறை. எப்பேற்பட்ட தலைவர்களை நாம் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில், தமிழகத்தில். இப்படிதான் யாராவது செஞ்சாங்களா? குழந்தைகளை நிற்க வச்சு பிறந்தநாள் வாழ்த்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. இது போல அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஒரு மருத்துவர் குத்தப்படுகிறார். திருச்சியில ஓட ஓட ஒரு விரட்டி கொலை செய்யப்படுகிறார். ராஜபாளையத்தில் 2 போலீஸ்காரங்களை அடின்னு அடிக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு ஆசிரியை குத்தி கொலை செய்யப்படுகிறார். ஒசூர்ல ஒரு வழக்கறிஞர் நடு ரோட்டில் கோர்ட்டு முன்னால வெட்டப்படுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் பாதிக்கும் மேற்பட்டதுக்கு காரணம் நான் சொல்லல, நீங்க போய் பாருங்க. இங்க நடக்கக்கூடிய பாதி கொலைகள்ல எல்லாவற்றுக்கும் காரணம் மது அருந்தி போதையில வெட்டி விட்டார், கொலை, படுகொலை. நான் சொல்ல, காவல்துறை எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில எல்லாரும் இருக்குது, நீங்க தாராளமா எடுத்து பார்க்கலாம். அபிஷியல். இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் என்பது அதிகமாகி இருக்கிறது. நேற்றைய தினம் இந்து கல்லூரி, நேற்றைய முன்தினம் பட்டாபிராமணர்கள் இந்து கல்லூரியினுடைய ரயில்வே நிலைய நடைமேடையில போதை மருந்து உட்கொண்டு ஒரு 3-4 இளைஞர்கள் அங்கு நடைபெற்ற பொதுமக்களை அடிக்கிறாங்க கம்பு வச்சு. உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு சோசியல் மீடியால. திமுக காரங்கெல்லாம் போட்டாங்க, ரயில்வே நடைமேடை தானே, அப்போ ரயில்வே போலீஸ் தானே பொறுப்புன்னு. இல்ல, தமிழக ரயில்வே துறை, தமிழக ரயில்வே காவல்துறை தான் அதற்கு பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே யாருக்கு தெரியாது. தமிழக ரயில்வே காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தேடுறது இல்ல, எப்படி உள்ள வந்தாங்க? உள்ள வராத தடுக்கிறது தான் அவங்களுடைய வேலையை. ஒரு கொலை நடக்காது தடுப்பதுதான் காவல்துறை வேலை. ஒரு செயின் பறிப்பு நடக்காது தடுப்பதுதான் காவல்துறை வேலை. அதற்குத்தான் காவல்துறை. நடந்த பின்னர் சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. தனிப்பட்ட விரோதமாக கூட பல விஷயங்கள். தஞ்சாவூர்ல தனிப்பட்ட விரோதம் தான், ஒசூர்ல தனிப்பட்ட விரோதம் தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த நான் கொலை செய்தால் கூட என்னை யாரும் கேட்பதற்கு இங்க ஒரு மெக்கானிசம் இல்ல, இங்க ஒரு இயந்திரம், அரசு இயந்திரம் இல்லை என்கின்ற அந்த ஒரு நினைப்பு தான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கான சம்பவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதனால வருகிறது என்றால், நான் யார் தெரியுமான்ற அகந்தையினால் வருகிறது. அதைத்தான் நேற்று நாம் தென்காசி குற்றாலத்தில் பார்க்கின்றோம், சென்னையில பார்க்கின்றோம். நீங்க தலைவர்னா திமுகவுக்கு தான் தலைவர், மக்களுக்கெல்லாம் தலைவர் இல்லை. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை அடிமைகளாக நினைத்து பார்க்க கூடாது, குழந்தைகளை அடிமைகளாக நடத்தக்கூடாது. இதைத்தான் நாம் சொல்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இந்த புதிதாக ஜிஎஸ்டி, அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம், இதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறேன், இதையெல்லாம் மாநில உரிமைகளை பறிக்கிறதுன்னு போய் சொல்றாங்க. உண்மைக்கு புறம்பா பேசுறாங்க. நீங்க அந்த ஜிஎஸ்டி விஷயத்துல ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வக்கீல்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு, லாயர் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் நான் லீகல் ஃபீஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு வழக்கறிஞருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணும். கட்டிட்டு அதை நான் என்னுடைய மற்ற டிரான்சாக்சன்ஸ்ல
பரிமாற்றங்கள்ல இருந்து நான் அதை கழித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சட்டம். ஆனால் எனக்கு அதுல எந்தமான நட்டமும் இல்லை. அதுபோல ஜிஎஸ்டி விவகாரத்தில் யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை, தாக்கம் அதனால எதுவுமே இல்லை. அதே போல விஸ்வகர்மா இதுல முழுக்க முழுக்க கிராமப்புறத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். 18 வயதுக்கு மேல் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதுல அந்த திட்டத்தில்னா இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆக இளைஞர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள் இவர்களுக்காக 13,000 கோடி ரூபாயில மதிப்பில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நாங்கள் அதை எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய முதல்வர் தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று தெளிவாக நம்மால் சொல்ல முடிகிறது. நீங்க தான் கேட்கணும்னா கேளுங்க. இதோட நம்ம ஓவரா மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நிறைவேற்றதா, குறிப்பா மயிலாப்பூர்லாம் இப்பதான் பல இடங்கள் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு எல்லாம் தோண்டிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. 4 மாசமா அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, ஆனா சரி செய்யலன்றாங்க. சார், மழைநீர் வடிகாலை பொறுத்தவரையில ஒரு விஷயம் மிக தெளிவு சார். மழைநீர் வடிகால் என்பது சாலைகள்ல போடுறாங்க. இந்த சாலைகள்ல இப்போ உதாரணத்துக்கு அதிகாரப்பூர்வமா 80 அடியில சாலை இருக்குதுன்னா அதுல ஒரு 5 அடி மழைநீர் வடிகாலுக்கு தோன்றாங்க. அப்ப அந்த சாலை 75 அடி ஆயிடுது. திருப்பி இப்ப ரோடு போடுறாங்க. எத்தனை அடி போட முடியும்? ரோடு 75 அடி தான் போட முடியும். ஆனா 80ன்னு அதுல குறிப்பு இருக்கு. நான் நேரடியாவே சொல்றேன், ஒரு மிகப்பெரிய விசாரணை அமைக்க வேண்டும். ஏனென்றால் மழைநீர் வடிகால் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் பக்கத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல போட்டு பாதி ரோட்டை காலி பண்ணிடுறாங்க. இதுல மறுபடியும் நாம சொல்றது இதுதான். சில இடங்கள்ல அமைத்திருக்கிறார்கள், சில இடங்கள்ல இன்னும் போடவே இல்லை. நீங்க சொன்னது போல இன்னும் பணிகளே தொடங்கல. மழைக்காலம் வந்துருச்சு. இதுல பல முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, இது முந்தைய ஆட்சியில் வந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லை, முந்தைய ஆட்சியில் வந்தா கொண்டு வாங்க வெளியே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மீண்டும் சென்னை மிதக்கும். மழையே பெய்யாத போது ரொம்ப ஆச்சரியம். அதான் கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால திடீர்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் திறம்பட மழையை சமாளிக்கிறோம். மழையே வரல, அப்புறம் எங்க சமாளிக்கிறது? இந்த 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க மழை வருது மழை வருது. மழை வரல, நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டோம் என்று மார்த்தட்டி கொடுக்கிறார்கள். மழைநீர் வடிகால் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல உறுதியாக சொல்கிறோம், நான் சொன்ன அந்த முறைகேடு சாலைகள்ல பல அடி நீளத்திற்கு சாலைகள் பறிபோய்விட்டன. அப்படி போன அந்த சாலைகளை மறுபடியும் விடும் பொழுது அது ரெக்கார்டுல இது வரவே வராது. மொத்தம் ஒரு 500 சதுர அடிக்கு ரோடு போடுறதா சொல்லி ஆக்சுவலா 400 சதுர அடிக்கு தான் ரோடு போடுவாங்க. மீதி பணம் ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். இதுதான் திராவிட மாடல். இப்படிதான் நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது, நடக்கும். இதுக்கு ஒரு தீர்வு எதுவா இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு டைம் நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யுது, ஒவ்வொரு டைமும் சரி பண்றோம், அந்த மாதிரி பணிகள்லாம் மேற்கொள்றாங்க, முன்னெச்சரிக்கை நடக்குது. ஆனா அகைன் ஒவ்வொரு வருஷமும் அந்த மழை தொடர்ந்துட்டு தான் இருக்குது, பாதிப்புகள் வந்துட்டாங்க. இதுக்கான தீர்வு அரசு தான் சார் இதை கவனிக்கணும். மழைநீர் வடிகால உடனடியாக அமைக்கணும். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 2.25 வருடங்கள் 3 வருடங்கள்ல உங்களால செய்ய முடியலன்னு சொன்னா என்ன? நீங்க நம்ம வெறும் சென்னையை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். கடந்த மாதம் கோவையில பெய்த மழையினால பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளத்தினால எவ்வளவு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்கேயுமே இவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபண்ட்ஸ் இல்ல. உண்மையிலே நீங்க போய் கேளுங்க, ஏன் இது செய்யல? இது கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்தால் போய் கேளுங்க, பணம் வரலன்னு பாங்க. இல்ல அந்த நகராட்சியிலயோ மாநகராட்சியிலயோ போய் கேட்டீங்கன்னா நிதி இல்ல, சாங்ஷன் ஆயிடுச்சானா நிதி இல்லன்னு பாங்க. அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்ல, வேலை நடக்கலாம். என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு திடீர்னுட்டு இப்ப ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, நாளைக்கு திடீர்னு என்ன ஆகும்? ஒரு அறிக்கை விடுவாரு, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், மாநில உரிமையை பறிக்கிறது. இப்படிதான் எதையாவது சொல்லி மக்கள் பிரச்சனையை மழுங்கடிக்கிறது திராவிட மாடல் அரசு. இதற்கு நிரந்தர தீர்வு என்றால்
திராவிட மாடல் அரசு போனாதான் நிரந்தர தீர்வு. அது வரல இதுக்கு நிரந்தர தீர்வு இல்லை. 2016 தேசிய 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும். அப்பொழுதுதான் அதுக்கு நிரந்தர தீர்வு. அது வரைக்கும் இதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு இந்த டாஸ்மாக் மூலமாக வருவாயை பெருக்குவது மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எந்த விதமான வருவாயை பெருக்கக்கூடிய எந்த திட்டங்களும் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில கிடையாது. அதனால இதற்கு தீர்வு கிடைக்காது. மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஆட்சியில. வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.